வணக்கம், வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நான் உங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டாப் 5ம் இதில் இதே மரக்கட்டளையும் சேர்ந்து நடத்துற ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 5க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நல்லாவே எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ் தான் ரெண்டுமே. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு? Ajay is driving in the east direction of covers and distance of 2.5 kilometers. அஜய் என்ன பண்றாருன்னா, இனிஷியலா ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் வர்ஸ்ல 2.5 கிலோமீட்டர்ஸ் போறாரு. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? சோ இப்படிதான் இருக்க போகுது. இது நார்த், இது சவுத், தெற்கு, வடக்கு, கிழக்கு, ஈஸ்ட், வெஸ்ட், மேற்கு. சோ இவங்களுக்கு பிட்வீன்ல இருக்கவங்க நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அண்ட் சவுத், ஓகேவா? நார்த் வெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஃபைன். இப்ப பார்க்க போறோம், ஒரு சர்டைன் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் வார்ட்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போறாரு? 2.5 கிலோமீட்டர்ஸ் போறாருன்னு சொல்றாங்க. அதாவது கிழக்கு பக்கமா 2.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, then takes a right turn, okay, takes a turn in left direction and travels a distance of 3 kilometers. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு இடது பக்கம் திரும்பி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போறாருன்னா 3 கிலோமீட்டர்ஸ் போறாரு. சரியா? இப்ப நான் ஈஸ்ட் வார்ட் போயிட்டு இருக்கேன். எனக்கு எது லெஃப்டா இருக்கும்? மேலையா இருக்குமா கீழே இருக்குமா? மேல் பக்கமா இருக்குமா? சோ மேலால எத்தனை கிலோமீட்டர்ஸ் போறாரு? 3 kilometers டிராவல் பண்ணி போறாரு. ஓகே, நெக்ஸ்ட். Further, he turns to the right and travels a distance of 4.5 kilometers. ஓகேவா? அவர் வலது பக்கம் திரும்பி 4.5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து வலது பக்கம்னா மேல போயிட்டு இருக்கோம். சோ நமக்கு எது ரைட்டோ அதேதான் அவங்களுக்கு ரைட்டா இருக்கும். ரைட் சைட்ல 4.5 கிலோமீட்டர்ஸ் போறாரு. சரி, இரேஸ் பண்ணிக்கலாமா? ரைட் சைடு என்ன பண்றாரு? 4.5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போறாரு. நெக்ஸ்ட். Finally he turns to his right and travels a distance of 3 kilometers. கடைசியா என்ன பண்றாருன்னா, அவரோட வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? லாஸ்டா அவரோட ரைட் சைடுனா இப்படி போயிட்டு இருக்கா. ரைட்னா எதுவா இருக்கும்? மேல இருக்குமா கீழே இருக்குமா? கீழால இருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? 3 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வர. இங்க 3னா இங்கே 3 இருந்திருக்கும். இது பேரலா முடிஞ்சிடும். ஓகே, அப்ப இது வந்து பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். क्वेश्चन என்னன்னு பாருங்க. How far is from in starting point அப்படின்னு கேக்குறாங்க. அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. தொடக்க புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம் பயணித்துள்ளார்னு கேக்குறாங்க. சோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இதோட டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். இது 3, இது 3னா அப்ப இங்க 4.5னா இது எவ்வளவு வந்திருக்கும்? 4.5 இருந்திருக்கும். சோ இது ஒரு 4.5, இங்க ஒரு 2.5 இருக்கு. சோ ஆட் பண்ணா கிடைச்சிருப்பாங்க எனக்கு 7 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். சோ ஆப்ஷன் பி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த क्वेश्चनல டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். டைரக்ஷன் கேட்டா என்னவா இருந்திருக்கும்? எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்ப என்ன டைரக்ஷன்ல இருக்காரு? இது சென்டர் பாயிண்ட்னா ரைட் சைடுல போறது என்ன டைரக்ஷனா இருக்கும்? ஈஸ்டா இருக்கும். அப்ப ஈஸ்ட் பக்கம் 7 கிலோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. பானு was taking a morning walk. பானு என்ன பண்றாங்கன்னா, ஒரு காலை நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்றாங்க. ஓகேவா? She started from a point and walked 50 meters towards east. அவங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 மீட்டர் என்ன பண்றாங்களா நடந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த பக்கம்? ஈஸ்ட் பக்கம், கிழக்கு பக்கமா என்ன பண்றாங்க? 50 மீட்டர் நடந்து போறாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் பக்கமா 50 மீட்டர் நடந்து போறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அவள் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்து, ஓகே, அவங்களுடைய ரைட் சர்ன்ல டர்ன் பண்ணி 30 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. இப்படி போறவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும்? டவுன்வர்ட்ஸா இருக்கும். சோ இங்க ஒரு 30 மீட்டர்ஸ் டிராவல் பண்றாங்க. தென் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 10 மீட்டர் நடந்து அகைன் என்ன பண்றாங்க? ஒரு ரைட் டர்ன் எடுத்து 10 மீட்டர்ஸ் போறாங்க. இங்க இருந்து ரைட் டர்ன் பண்ணா இப்படி போனோமா இப்படி போனோமா? சோ ஆப்போசிட்டா நம்மளுக்கு எது ரைட்டோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த பக்கத்துல எவ்வளவு மீட்டர் சொல்றாங்க? 10 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வராங்க. ஓகே, நெக்ஸ்ட். எனில் தொடக்க புள்ளியிலிருந்து அவள் எவ்வளவு தூரத்தில் உள்ளார் அப்படின்றத क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? How far is some ஒரிஜினல் பாயிண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும். யூஸ்வலா போடுற மாதிரி 10, 30, 50 ஆட் பண்ணி 90 மீட்டர்ஸ் போடக்கூடாது. ஓகேவா? சோ இது என்னது? இதுதான் அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். இதுதான் அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? சோ அப்ப இது என்னது? பித்தாகரஸ் தியரம் சொல்லி அப்படிலாம் வந்து உங்களுக்கு குழப்பம் வரும்ல. ஒரு ட்ரையாங்கிள்ல எனக்கு இந்த சைடு தெரியுது, இது எவ்வளோ
30 meters. இங்க 30னா இங்கேயும் 30. இது ஃபுல்லா 50. இந்த 10 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 40 இருக்கும். அப்போ ஒரு சைடு எனக்கு 40 தெரியும், ஒரு சைடு 30 meters தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. 30 40 யோசிக்க வேணாம். 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பாருங்க. 16 + 9 25 கிடைப்பாங்களா? ஸோ அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு? 50 meters அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது தியரம் சொல்லாம ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு சைடு எனக்கு வேணும். ஓகே, அதாவது இதுக்கு ஏ வேணும் அப்படின்னா b² + c² ரூட் எடுத்தா முடிஞ்சு. ஓகேவா? தியரம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா this is enough, right? ஷீலா was standing facing the morning sun. ஓகே, ஷீலா வந்து மார்னிங் சன்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. மார்னிங்ல சன் டைரக்ஷன் என்ன? ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப எங்க ஷீலா எந்த டைரக்ஷன் பார்த்திருக்காங்க? ஈஸ்ட் பார்த்து இருக்காங்க. She started walking towards the morning sun and turned to her right side. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய காலையில சூரியனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சு வலது பக்கம் திரும்பினா சொல்றாங்க. சோ சூரியன் நோக்கி நடந்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த பக்கம் நடந்து போயிட்டு வலது பக்கமா கீழ் பக்கமா வந்திருப்பாங்க, திரும்பிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா she walked a few minutes and then turned left and walked 3 meters. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 3 meters போறாங்க. ஓகேவா? இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் எதுவா வந்திருக்கும்? நமக்கு எது லெஃப்டோ அதுக்கு ஆப்போசிட் சைடா இருக்குமா? சோ அப்ப ஆப்போசிட் சைடு லெஃப்ட்னா இங்க ஒரு 3 மீட்டர் போறாங்க. மீட்டர் டசன்ட் மேட்டர், ஏன்னா டிஸ்டன்ஸ் இங்க மேட்டர் கிடையாது, வேற டைரக்ஷன் தான் கேக்குறாங்க. क्वेश्चनல பாருங்க, in which direction is Sheila facing right now? ஓகேவா? ஷீலா இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறான்னு கேக்குறாங்க. இப்ப கரண்டா அவங்க என்ன டைரக்ஷனா பார்த்து போயிட்டு இருக்காங்க கேக்குறாங்க? ஈஸ்ட், கிழக்கு அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். சோ இப்ப எந்த டைரக்ஷன் பார்த்து போயிட்டு இருக்காங்க? ரைட் சைடு பார்த்து போயிட்டு இருக்காங்களா? சோ அங்க என்ன டைரக்ஷன் இருக்கு? ஈஸ்ட் தான். சோ ஆப்ஷன் டி, ஈஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். புரிஞ்சா? சோ இந்த மாதிரி क्वेश्चनே ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. என்ன கேக்குறான், டிஸ்டன்ஸ் கேக்குறான், டைரக்ஷன் கேக்குறான்னு பார்த்துட்டு அழகா கண்ணை விட்டு போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஷீலா வந்து ஈஸ்ட பாத்துருக்காங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன பண்றாங்க? ரைட் டர்ன் பண்றாங்க. கீழே வருவாங்க ரைட் டர்ன் பண்ணா. அதுக்கப்புறம் லெஃப்ட் டர்ன் பண்றாங்களா? சோ அதுக்கப்புறம் லெஃப்ட் டர்ன் பண்ணா இங்க வரவங்களுக்கு எது லெஃப்ட் டர்னா இருக்கும்? இந்த பக்கமா இருக்கும். சோ ஈஸ்ட பார்த்து போறாங்கன்னு போடும். என்ன கேக்குறான்றத பார்த்து டைம் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4ல ராகுல் started from his house and to go to park. He went 50 meters towards the east. ஓகேவா? அவர் என்ன பண்றாருன்னா பூங்காவிற்கு செல்ல தனது வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கிழக்கு நோக்கி 50 மீட்டர் போறாரா. ஈஸ்ட் பக்கம் எத்தனை மீட்டர் போறாரு? 50 மீட்டர் போறாரு. இங்க இருந்து ஈஸ்ட் எங்க இருக்கு? ரைட் சைட்ல 50 meters டிராவல் பண்ணி போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாப்போம். then turns towards the south and walks 10 meters. ஓகேவா? அதுக்கப்புறம் he went 50 meters towards east, then turned towards south and walked 10 meters. இங்க போறவங்களுக்கு எது சவுத்தா இருக்கும்னா கீழ் பக்கமான சவுத். சோ கீழால எத்தனை கிலோமீட்டர்ஸ் எத்தனை மீட்டர்ஸ் வராங்கன்னா 10 meters வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், he then turned right and walked for 40 meters. இங்க இருந்து ஒரு ரைட் டர்ன் பண்ணி 40 மீட்டர் போறாங்க. அதாவது பின்னர் வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் தூரம் நடந்தார். இங்க இருக்கவங்க எது ரைட்டா இருக்கும்? நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ இந்த பக்கம் திரும்பி 40 மீட்டர் டிராவல் பண்ணி போறாரு. ஓகே, நெக்ஸ்ட், finally he turned to his right and walked 20 meters. ஓகே, இறுதியாக அவர் தனது வலதுபுறம் திரும்பி பூங்காவை அடைய 20 மீட்டர் நடந்தார். இங்க இருந்து என்ன பண்றாரு? வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர் போனா பூங்கா வந்துருச்சான். இங்க இருந்து எது வலது பக்கமா இருக்கும்? ரைட் சைடா இருக்கும், வேலையா இருக்கும். இது ஒரு 10, எக்ஸ்ட்ரா ஒரு 10 போட்டா இது 20 மீட்டர் சும்மா நான் போறேன். ஓகே, முடிச்சு. இங்க என்ன இருக்கு? பார்க் இருக்கு. இது அவரோட ஹவுஸ், வீடு. சரியா? क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. in which direction is he house from the park? நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா? என்ன கேக்குறாங்கன்னா அவருடைய பார்க் ரீச் ஆயிருக்கா இல்லையா, அந்த பார்க்ல இருந்து பூங்காவில இருந்து வீடு என்ன திசையில இருக்குன்னு கேக்குறாங்க, என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. சோ அப்ப பார்க்ல இருந்து வீடுக்கு என்ன டைரக்ஷன் இப்படி பாக்குறேன். இப்படி கீழே பார்த்து லெஃப்ட் சைட்ல வர டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? இதை சென்டர் பாயிண்டா இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, எங்க இருந்து பாக்குறோமோ அதை சென்டரா இமேஜின் பண்ணிட்டா அப்ப லெஃப்ட் சைட்ல டவுன்வர்ட்ஸ் வர டைரக்ஷன் யாருன்னு கேட்டா சவுத் வெஸ்டா இருப்பாங்க. சோ ஆப்ஷன் டி, தென் மேற்குன்றதுதான் கரெக்டான ஆன்சர். இது என்னது? வெஸ்ட், இது சவுத். ஓகே, மேற்கு தெற்கு, இது என்னவா இருக்கும்? அப்ப சவுத் வெஸ்டா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸி, டைரக்ஷன் மட்டும் கேட்கிற மாதிரினா சக்கு சக்குன்னு போட்டு விட்டுலாம். ரைட்? क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. if Radha is sitting to the south of Krishna, ராதா எங்க இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு தெற்கே ராதா இருக்காங்க. கிருஷ்ணாக்கு இருக்காங்க இல்லையா? கிருஷ்ணாக்கு தெற்குனா எது? கீழ் பக்கமா இருக்கும். அங்கதான் யார் இருக்காங்க? ராதா இருக்காங்க அப்படி சொல்றாங்க.
and Rahul is sitting to the east of Krishna. ராகுல் எங்க இருக்காருன்னா கிருஷ்ணாக்கு ஈஸ்ட்ல இருக்காரு. ஓகே, கிருஷ்ணனுக்கு கிழக்கே ராகுல் இருக்காரு. கிருஷ்ணாக்கு கிழக்குனா என்ன பக்கம்? ரைட் பக்கம். இந்த பக்கம் யார் இருக்கா? ராகுல் இருக்காரு. 2 ஆறு இருக்கிறதுனால ஃபுல் நேம் எழுதிக்கிறேன். சரியா? ஓகே. ராகுலுக்கு எந்த திசையில் ராதா அமர்ந்திருக்கிறார்? ஓகே, which direction is Radha sitting with respect to Rahul? ராகுல்ல இருந்து பாக்குறப்ப ராதா என்ன டைரக்ஷன் கேக்குறாங்க? கனெக்ட் பண்ணலாமா? ஓகே, அகைன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பார்த்தோம். என்னது? டவுன்வர்ட்ஸ்ல லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணுது? எனக்கு ஒரு டைரக்ஷன் வந்தா அது என்னவா இருக்க போகுது? சவுத் வெஸ்ட், அதாவது தென் மேற்குன்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. மம்தா அண்ட் நந்தினி ஆர் பிளேயிங் செஸ். ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா செஸ் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி விளையாடி கொண்டிருக்கும் போது சூரிய உதயத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஓகேவா? நந்தினி லுக்கிங் டுவர்ட்ஸ் சன்ரைஸ். சன்ரைஸ்னா எந்த பக்கம் இருக்க போகுது? ஈஸ்ட் பக்கமா இருக்க போகுது. அப்ப நந்தினி என்ன டைரக்ஷன் பார்த்திருக்காங்கன்னா ஈஸ்ட பார்த்திருக்கிறாங்கன்னா நந்தினி இந்த பக்கம் பார்த்திருக்க போறாங்க. செஸ் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு ஆள் இந்த பக்கம் பார்த்திருப்பாங்களா? இந்த பக்கம் யார் பார்த்திருக்க போறா? மம்தா பார்த்திருக்க போறாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, கொஸ்டின் என்னன்னு பாருங்க. while she is playing, in which direction is Mamta looking? மம்தா எந்த திசையை பார்த்திருக்கான்னு கேக்குறாங்க. இவங்க ஈஸ்ட்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் அவங்க பார்க்க போறாங்க. ஈஸ்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன? வெஸ்ட். அதாவது சன் என்ன ஆக போகுது? எனக்கு செட் ஆகுற டைரக்ஷனா இருக்குமா? சோ ஆப்ஷன் சி, வெஸ்ட் அப்படின்றதுதான், மேற்குன்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. நானும் நீனும் என்ன பண்றாங்கன்னா சைக்கிளிங் இயர்லி இன் த மார்னிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர். ஓகேவா? 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நானும் கோஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் சன். நானும் என்ன பண்றாருன்னா சூரியனோட திசையில போறாராம். இப்ப சூரியனோட திசைனா எது? எனக்கு ஈஸ்ட் டைரக்ஷன். அப்ப நானும் என்ன பண்றாரு? ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறேன். அப்ப நீனும் என்ன பண்ணிருப்பாங்க? வெஸ்ட் டைரக்ஷன்ல போயிருப்பாங்க. ஓகே, சில நேரங்களில் நானும் இடதுபுறமாகவும் நீனும் வலதுபுறமாகவும் திரும்ப. அதாவது நானும் லெஃப்ட் சைட் டர்ன் பண்றாங்க. லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணா மேல போவாங்களா? ரைட். நீனும் என்ன பண்ணுவாங்க? வலதுபுறம்னா கீழே வந்திருப்பாங்க, டவுன்வர்ட்ஸ் வந்திருப்பாங்க. சரியா? சாரி, நீனும் என்ன பண்றாங்க? நீனும் வலதுபுறமாக திரும்பினாங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும். எது ரைட்டா இருக்கும்? அப்வர்ட்ஸா தான் இருக்கும். சோ மேல பார்த்து போவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. now they are traveling parallel to each other. 2 பேருமே என்னடா போறாங்கன்னா parallel-ஆ போறாங்க. கரெக்ட் தானே? 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒன்றுக்கொன்று இணையாக பயணிச்சு கொண்டிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. in which direction are they traveling? 2 பேரும் என்ன டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க கேக்குறாங்க. எப்படி போறாங்க? அப்வர்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அப்வர்ட்ஸ்ல இருக்கிற டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? நமக்கு நார்த், வடக்கு அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 8 பாருங்க. Kavita goes for yoga practice daily to the rock garden. That garden is towards the east from her house. கவிதா என்ன பண்றாங்கன்னா டெய்லியுமே யோகா பயிற்சிக்கு செல்றாங்க. எங்க இருக்குன்னா கார்டனுக்கு செல்றாங்க. அந்த தோட்டம் அவர் வீட்டுல இருந்து கிழக்கு திசையில உள்ளது. அவங்க வீடு இருக்கு இல்லையா? அவங்க வீட்டுல இருந்து ஈஸ்ட் சைட்ல தான் என்ன இருக்கு? கார்டன் இருக்கு சொல்றாங்க. ஈஸ்ட்ல என்ன? கிழக்கு பக்கத்துல கார்டன் இருக்கு. தோட்டத்துல இருந்து அவரோட தோழி ரேகாவின் வீட்டிற்கு செல்கிறார். தோட்டத்துல இருந்து அவரோட தோழி ரேகா வீட்டுக்கு போறாங்க. from the garden she goes to her friend Rekha's house. அந்த ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா which is towards the east of the garden. கார்டனுக்கு ஈஸ்ட் சைட்ல இருக்கு. அதாவது கார்டனுக்கு, அது தோட்டத்திற்கு கிழக்கே உள்ளதுன்னா அப்ப கார்டனுக்கு ஈஸ்ட்னா இந்த பக்கத்துலதான் இருக்கு. யாருடைய வீடு? ரேகாவுடைய ஹவுஸ் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஓகே, ரேகாவின் வீட்டிலிருந்து கவிதாவின் வீடு எந்த திசையில் உள்ளது? ரேகாவோட வீட்டுல இருந்து கவிதாவோட எந்த திசைன்னு கேக்குறாங்க. இது என்ன டைரக்ஷன்? லெஃப்ட் வேர்ட்ஸ் வந்தா வெஸ்ட். முடிஞ்சிருச்சு. சோ மேற்கு அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஏ அண்ட் பி கோ ஆன் a cycle tour. சைக்கிள்ல டூர் போறாங்களாம் 2 பேரும், ஏவும் பியும். begin the journey facing towards north. 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வடக்கு நோக்கி தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. வடக்கு நோக்கி என்ன பண்றாங்க? உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அடுத்து பாருங்க. after sometimes A turns to the left and B turns to the right. 2 பேரும் வேற டைரக்ஷன்ல போறாங்க. ஓகே, 2 பேருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? இனிஷியலா நார்த் பார்த்து தான் போறாங்க. ஏ என்ன பண்றாரு அப்படின்னா லெஃப்ட் சைடு திரும்புறாரு. ஏ என்ன பண்றாரு? இடது பக்கம் திரும்புறாரு. சோ அப்ப இவர் என்ன பண்றாரு? ஏ இடது பக்கம் திரும்புறாரு,
பி வலது பக்கம் ரைட் சைட் டர்ன் பண்றாங்க. ஓகேவா? ஆஃப்டர் கவரிங் a distance of 1 kilometers. ஓகே, ஆஃப்டர் வந்து 1 kilometers A turns twice 90 degree towards right. A வந்து என்ன பண்ணாருன்னா 2 தடவை ரைட் சைடு திரும்புறாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அப்ப இங்க இருந்து ரைட்ல என்ன இருக்கும், இப்படி ஒரு டைரக்ஷன் போயிருப்பார். திரும்ப அங்க இருந்து ரைட்ல என்ன இருப்பாரு, இப்படி வந்திருப்பார். ஓகே, முடிஞ்சு. சோ அடுத்து B பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்கன்னா பார்த்தா B பத்தி எதுவுமே சொல்ல, எக்ஸ்ட்ரா A மட்டும் தான் முடிச்சுட்டாங்க. A மற்றும் B இப்போது எந்த திசையில் பயணிக்கின்றனர்? A மற்றும் B அப்படின்னு சொல்லிட்டாங்க. A and B டிராவலிங் நவுன் கேக்குறாங்க. A ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் போறாரு, ஈஸ்ட் பக்கம் தான் போறாரு, கிழக்கு பக்கம் போறாரு. B ஆல்ரெடி என்ன பக்கம் போயிட்டு இருக்காரு, ஈஸ்ட் பக்கம் போறாரு. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், வடக்கு கிழக்கு, கிழக்கு கிழக்கு, தெற்கு கிழக்கு, வடக்கு மேற்கு. சோ எனக்கு என்ன ஆன்சர், ரெண்டு பேருமே ஈஸ்ட் தான். அப்ப ரெண்டு பேருமே ஈஸ்ட் போற மாதிரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஜாலியா இருக்குல்ல? அடுத்து பார்க்கலாமா? டவுன் 10. ஓகேவா? क्वेश्चन நம்பர் 10 பாருங்க. டவுன் F is to the north of town M. டவுன் F is to the north of town M. இந்த ஆஃப் क्वेश्चन இருக்குல்ல, இதான் கொஞ்சம் ரீசெண்டா அதிகமா கேக்குறாங்க, தெரிஞ்சுக்கலாமா? இந்த டவுன் பதிலா போல் வச்சு கேக்குறாங்க. ஓகே, டவுன் F is to the north of town M. டவுன் F எங்க இருக்குன்னா M க்கு நார்த்ல இருக்கு சொல்றாங்க. M க்கு நார்த்ல டவுன் F இருக்கு. அடுத்து டவுன் B is to the west of town M. டவுன் B ஆனது டவுன் M க்கு மேற்கே உள்ளது. M க்கு மேற்குனா இந்த பக்கம், இந்த பக்கத்துல B இருக்கு அப்படி சொல்றாங்க. டவுன் C is to the east of town M. C எங்க இருக்குன்னா M க்கு கிழக்கே இருக்கு சொல்றாங்க. M க்கு கிழக்குனா இந்த பக்கத்துல C இருக்கு. அடுத்து டவுன் D is to the south of town C. D எங்க இருக்குன்னா C க்கு தெற்குல இருக்குன்னு சொல்றாங்க. C க்கு தெற்குல எங்க வரும், கீழே வந்துரும், இங்க D இருக்கு அப்படி சொல்றாங்க. அடுத்து வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் டவுன் F with respect to டவுன் D? டவுன் D க்கு டவுன் F என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப D ல இருந்து F க்கு பார்க்கலாமா? D ல இருந்து F என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா அப்வர்ட்ஸ்ல லெஃப்ட் சைடுல போகுது. மேல லெஃப்ட் சைடுல போற டைரக்ஷன் என்ன இருக்கு, வெஸ்ட் நார்த்துக்கு நடுவுல என்ன இருக்கும், நார்த் வெஸ்ட் இருக்குமா? சோ ஆப்ஷன் வடமேற்கு, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நார்த் வெஸ்ட். क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. ரஞ்சித் left his school and walked 20 meters straight towards the north. ஓகே, அவர் ஸ்கூல் விட்டு என்ன பண்றாருன்னா நார்த் பக்கமா ஒரு 20 மீட்டர் நடந்து போறாரு ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாருங்க. turned left and walked straight for another meter. அங்க இருந்து ஒரு இடது பக்கம் திரும்ப நேரா ஒரு 20 மீட்டர் போறாராம். இடது பக்கமா எதுவா இருக்கும், இங்க மேல போறவங்களுக்கு இந்த பக்கமா இருக்கும். சோ இங்கிட்டு திரும்ப ஒரு 20 மீட்டர் போறாரு. அடுத்து பாருங்க, he took a final right left turn. Okay, he took a final left turn again and walked straight for 20 meters. கடைசியா என்ன பண்றாரு, திரும்ப ஒரு இடது பக்கம் திரும்பி 20 மீட்டர் போறாராம். இப்படி போறவங்களுக்கு எது இடதா இருந்திருக்கும், டவுன்வர்ட்ஸா இருக்கும். சோ இங்க 20 இங்க 20, இது பேரலலா இருந்திருக்க போகுது. சரியா? வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்கூல் அண்ட் ஹிஸ் ஹோம்? இதுதான் ஸ்கூல். அவர் ஸ்கூல்ல இருந்து என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணாரு, வீட்டுக்கு வந்துட்டார். இந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தானே, இது 20 இது 20, அப்ப இது 20நாலும் இங்கே 20 தான் இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ 20 மீட்டர், 20 மீட்டர் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 12 பாருங்க. சோகன் இஸ் ஃபேசிங் நார்த் வெஸ்ட். சோகன் என்ன பண்றாருன்னா வடமேற்க பார்த்து நிக்கிறார். வடமேற்குனா எது, இந்த டைரக்ஷன், மேல் பக்கமா லெஃப்ட் வார்ட்ஸ்ல இருக்கிறது வடமேற்கு. ஓகே, he turns 90 degree clockwise, அதுக்கப்புறம் 360 degree வந்து ஆன்டி கிளாக்வைஸ். இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு விதமா போடலாம். ஒண்ணு வந்து கொஞ்சம் சப்பையா இருக்கும், லைக் வந்துட்டு நான் சொல்ற கான்செப்ட் மறந்துருச்சு, என்ன மேம் சொன்னாங்கன்னு மறந்துருச்சுன்னா அப்ப இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் வைஸ் போயிடலாமா? இருக்கிற கிளாக் வைஸ் டேட்டா ஆன்டி கிளாக் வைஸ் டேட்டாவை எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டேட்டாவை எடுத்துக்க போறோம். அதாவது கடிகார திசையும் எதிர் கடிகார திசையும் எடுத்துக்க போறோம். ஃபைன். he turns 90 degree clockwise. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, கிளாக் வைஸ், அதாவது கடிகார திசையில் 90 டிகிரி போறாரு. பின்னர் 360 டிகிரி கடிகார திசையிலும். ஓகே, 360 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் கடிகார திசையில என்ன பண்றாருன்னா போகுவாரு. பின்னர் 90 டிகிரி கடிகார திசையிலும் திரும்ப ஒரு 90 டிகிரி கடிகார திசையில போகிறாரு. முடிஞ்சா? சோ இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா எனக்கு எவ்வளவு இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் 360 டிகிரி இருக்கு, இது ஒரு 180 டிகிரி. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குமா? என்ன டிஃபரன்ஸ் கிடைக்குது, 180 டிகிரி டிஃபரன்ஸ் கிடைக்குது. ரைட்டா?
180 டிகிரி டிஃபரன்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த 180 டிகிரி என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, யார் அதிகமா இருக்கா, எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அதிகமா இருக்கு, முடிஞ்சிருச்சா? அப்ப இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்து அந்த கிடைச்சிருக்க ஆன்சரை நான் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணா முடிஞ்சு. வாட் எவர் இட் இஸ் 180னா பிரச்சனை கிடையாது, எப்படி பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ நார்த் வெஸ்ட்ல இருக்காருன்னா 180 டிகிரினா எனக்கு என்ன கிடைச்சிருக்கோம், சவுத் ஈஸ்டா இருந்திருக்கும். ஸோ 10 கிழக்கா இருக்கும். ஆப்ஷன் சவுத் ஈஸ்ட், டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்போமா. Question 13 பாருங்க. Arjun starts from his office and drives 5 km towards east. அவருடைய அலுவலகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 கிலோமீட்டர் என்ன பண்றாருன்னா கிழக்கு நோக்கி போறாரு, ஈஸ்ட் பக்கமா என்ன பண்றாருன்னா போறாரு. ஸோ ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, ஈஸ்ட் பக்கமா 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி. நெக்ஸ்ட், he then takes a right and drives 4 kilometers. அங்க இருந்து ஒரு வலது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் போறாராம். இங்க இருந்து வலது பக்கமா என்ன வந்திருக்கும், கீழே வந்திருக்குமா? ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி வராரு. நெக்ஸ்ட் பாருங்க, he then take a right and drives 3 kilometers. அவர் பின்னர் ஓகேவா ஒரு வலதுபுறம் திரும்பி ஃபர்ஸ்ட் வராரு, மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். turns right and drives 5 kilometers. again ஒரு ரைட் டர்ன் என்ன வந்திருக்கு, எனக்கு கீழே வரவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும், நமக்கு ரைட் அதுனா ஆப்போசிட்டா இந்த பக்கமா இருக்கும். ஸோ இங்க எவ்வளோனா 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி வராரு. அப்ப இது 5 இது 5னா இது பேரலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், he then take a right and drive 3 kilometers. அதுக்கப்புறம் ஒரு வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் என்ன பண்றாரு, ஓட்டுறாரு. இங்க இருந்து ரைட் சைடு எதுவும் வந்திருக்கும், மேலேயா இருந்திருக்கும். இது 4னா அப்ப இதுல இருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணா இது 3 கிலோமீட்டரா இருந்திருக்கும். ஃபைன். which direction should he drive in order to reach his office from that shop அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஷாப்பை வந்து ரீச் பண்றாரு இந்த இடத்துல, அந்த ஷாப்ல இருந்து அவர் வீட்டுக்கு திரும்ப அவரோட ஆபீஸ்க்கு திரும்ப போறதுக்கு என்ன டைரக்ஷன்ல போகணும்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் போறதுக்கு அவர் எவ்வளவு டைரக்ஷன், என்ன டைரக்ஷன்ல போகணும், அப்வர்ட்ஸா போகணும். அப்வர்ட்ஸ் போனா அது என்ன டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் தி நார்த் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Rohit walked towards the west and took a right turn. Okay, took a turn at 45 in the clockwise. எடுத்துக்கலாமா? Clockwise direction and anti-clockwise direction. First பாருங்க, 45 in the clockwise. 45 டிகிரி என்ன பண்றாங்க, கடிகார திசையில போறாங்க. அவர் மீண்டும் கடிகார திசையில் 180 டிகிரி, again turn 180 டிகிரி in clockwise. அடுத்து finally he turned 270 in anti-clockwise. கடைசி என்ன பண்றாரு, அவர் எதிர் கடிகார திசையில் 270 டிகிரி திரும்புறார். ஓகேவா? இப்ப மொத்தமா ஆட் பண்ணிடலாமா? சோ 180னா 225, இது 270. டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, எனக்கு 45 டிகிரி அப்படின்றது தான் இருக்கும். இந்த 45 டிகிரி என்ன பண்ணணும், யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களை எக்ஸிட் பண்ண சொல்லி கொடுத்தோம்னா, அப்ப யார் அதிகமா இருக்காங்க, ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதிகமா இருக்கு. கொஸ்டின்ல எங்க ஸ்டார்ட் பண்றாரு, வெஸ்ட் வர்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாரு. வெஸ்ட்ல எந்த பக்கம், எனக்கு லெஃப்ட் சைடா இருக்க போது, இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணணும், நானு 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பணும். ஆன்டி கிளாக் வைஸ் என்ன, இந்த ரிவர்ஸ்ல வருவாங்க. 45 டிகிரி திரும்ப இங்க என்ன டைரக்ஷன் இருக்க போது, சவுத் வெஸ்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சவுத் வெஸ்ட், டி இஸ் தி ரைட் ஆன்சர். மேம் இப்படிதான் போடணுமா, எனக்கு இது மறந்துச்சு, என்ன பண்றதுன்னா ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ரொம்ப மொக்க தான். ஆக்சுவலி இனிஷியலா என்ன டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாரு, மேற்கு நோக்கி ஸ்டார்ட் பண்றாரு. மேற்கு எங்க இருக்கு, இங்க இருக்கு. முடிஞ்சு போச்சு, அந்த இங்க இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் பண்ண போறோம். என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, 45 டிகிரி கிளாக் வைஸ் சொல்றாங்க. கிளாக் வைஸ்ல என்ன பக்கம், இந்த பக்கம். இந்த பக்கத்துல 45 டிகிரி திரும்ப இங்க வந்து ரீச் ஆயிருப்பாரு. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு 180 டிகிரி கிளாக் வைஸ் தான் போறாரு. 180னா எப்படி என்ன டைரக்ஷன் போனாலும் சேம் தான். ஏன்னா இப்படி வந்தாலும் இப்படி வந்தாலும் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நிற்பாங்க. இப்ப எங்க இருக்காரு, சவுத் ஈஸ்ட்ல இருக்காரு. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, 270 டிகிரி இன் தி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் என்ன பக்கம், இந்த பக்கமா போகும். 45, 90, 135, 180, 225. இது என்ன டைரக்ஷன் இருக்கு, சவுத் வெஸ்ட். இப்ப 270 டிகிரி வந்தா இது கிடைக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள். எப்படி வந்தாலும் எனக்கு ஆன்சர் வரதான் போகுது. இது மறந்துருச்சுன்றத பட்சத்துல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் சவுத் வெஸ்ட். Question number 15 பாருங்க. In a class of 100 students, 24 students score more marks than Sharmista, whereas 18 students score lesser marks than Amit. How many students score lesser marks than Sharmista but more marks than Amit? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்க கிளாஸ்ல ஒரு மொத்தமா என்ன பண்றாங்கன்னா 100 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா 24 பேர் சமிஸ்தாவை விட அதிகமா மார்க் எடுத்திருக்காங்க. கரெக்டா?
அப்ப சமிஸ்தா எங்க இருப்பாங்க? மேல இருந்து 25வது ரேங்கா இருப்பாங்க. ஓகே, சோ சமிஸ்தாக்கு மேல 24 பேர் இருக்காங்கன்னா இப்ப சமிஸ்தாவோட ரேங்க் என்னவா இருக்கும்? 25ஆ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 18, ஓகேவா, 18 மாணவர்கள் அமித்தை விட குறைவான மதிப்பெண் பெறுகிறாங்க. அமித்தை விட 18 பேர் கம்மினா அமித் என்ன பண்றாரு? அமித்துக்கு கீழே 18 பேர்னா அமித் கீழே இருந்து எத்தனை இடத்துல இருக்காருன்னா 19 இடத்துல இருக்காரு. அப்ப 19வது பிளேஸ்ல யாரு இருக்கான்னா அமித் இருக்கான். ஓகே, சரி. சமிஸ்தாவை விட எத்தனை மாணவர்கள் குறைவான மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள், ஆனா அமித்தை விட அதிகமா இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்? சமிஸ்தாவுக்கு கீழே அமித்துக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க கேட்கறாங்க. 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருந்தா ரேங்க் லிஸ்ட் இருக்காங்க கேட்கறாங்க. ஓகே, சோ அப்ப இது வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கேட்டகரியில நீ ஒரு லிஸ்டா வச்சுப்போம். அடுக்கி வச்சிருக்க பாக்ஸ்ல இத்தனை பாக்ஸ் வந்து இந்த ஒரு ஏ பாக்ஸ் வந்து ரெட் கலர் பாக்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து 3வது இடத்துல இருக்கு, ரைட்ல இருந்து 2வது இடத்துல ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு, ரெண்டுத்துல நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்கு கேட்போம். அந்த மாதிரி கேட்டகரி தான் இந்த 100 பேர்ல சர்மிஷ்டா வந்து மேல இருந்து 25 இடத்துலயும் கீழே இருந்து 19வது இடத்துலயும் இருக்காங்க அமித். இவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேருன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2 பேருடைய பொசிஷனை ஆட் பண்ணிட்டு டோட்டல் வந்து மைனஸ் பண்ணிடு. 2 பேர் பொசிஷன் ஆட் பண்ணி என்ன கிடைப்பாங்க? எனக்கு 25 + 19, ஸோ 44 கிடைக்குதா? 100 - 44, 100 - 44 தான் எனக்கு ஆன்சர் ஆக போகுது, which is 56, 56 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? Rita is standing facing southeast. First she turns 135 degree clockwise. So clockwise and anti-clockwise data எடுத்துப்போம். clockwise அதாவது கடிகார திசை, எதிர் கடிகார திசை, ஆன்டி கிளாக்வைஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 135 டிகிரி கடிகார திசை, கிளாக்வைஸ்ல 135 டிகிரி திரும்புறாங்க. அதன் பிறகு அவள் 90 டிகிரி எதிர் கடிகார திசை, ஆன்டி கிளாக்வைஸ்ல ஒரு 90 டிகிரி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 45 டிகிரி கடிகார திசை, 45 டிகிரி கிளாக்வைஸ்ல திரும்புறாங்க. நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து 135 டிகிரி எதிர் கடிகார திசை, 135 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் திரும்புறாங்க. ஆட் பண்ணி தான் மைனஸ் பண்ணணும்ல, 135 கேன்சல் ஆயிருமா? ஸோ பேலன்ஸ் இப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்னா 45 டிகிரி பேலன்ஸ் இருக்கும். யார் அதிகமா இருக்கா? ஆன்டி கிளாக்வைஸ் தான் அதிகமா இருக்கு. அப்ப ஆன்டி கிளாக்வைஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எங்க இருந்து பண்ணணும்? அவர் என்ன டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? ரீட்டா தென்கிழக்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. தென்கிழக்குனா எது? இதுதான் தென்கிழக்கு. அப்ப தென்கிழக்குல இருந்து 45 டிகிரி என்ன பண்ணணும்? ஆன்டி கிளாக்வைஸ் போகணும். ஆன்டி கிளாக்வைஸ் என்ன? இந்த பக்கத்துல 45 டிகிரி போனா எனக்கு என்ன கிடைப்பாங்க? ஈஸ்ட்னு ஆன்சர் கிடைப்பாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஈஸ்ட். Question number 17 பாருங்க. Abhi standing facing a particular direction initial. இவ்வளவு நேரம் என்ன ஆச்சு? நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்துருவாங்க, எண்டிங் பொசிஷன் கேட்பாங்க. இப்ப உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷனே கொடுக்கல, அப்ப இனிஷியலா ஏதோ ஒரு பொசிஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல கைஸ், ரிவர்ஸ்ல போடணும். இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், சும்மா வரைஞ்சு போடுற மாதிரி. அது ஒண்ணு இல்ல, அதை ரிவர்ஸ்ல பண்ணி பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்து போகணும், நார்த் ஈஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல கொஸ்டின் போகணும். இல்ல மேம் நான் கால்குலேட்டிவ், அதாவது இந்த வேல்யூஸ் வச்சு தான் போறேன்னா லிசன் பண்ணிக்கலாம். அபி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கிளாக் வைஸ்ல கடிகார திசை, ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ல என்ன பண்றாங்க? கடிகார திசைனா 90 டிகிரி போறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? 180 டிகிரி வலஞ்சுழினாலும் என்னதான்? கிளாக் வைஸ் தான். அடுத்து சாரி ஒரு நிமிஷம், ஆன்டி கிளாக் வைஸ், பிறகு வலஞ்சுழியாக. Then she turns 135 degree anti-clockwise. Anti-clockwise என்ன பண்றாங்க? ஒரு 135 டிகிரி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? she finally turns 180 degree clockwise. 180 டிகிரி என்ன பண்றாங்க? clockwise-ல போறாங்க. ஓகே, சோ லாஸ்டா ஃபேஸ் பண்ணிருக்க டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் எங்க இருக்கும்? இந்த அப்வர்ட்ஸ்ல ரைட் சைடுல இருக்க போகுது. ஓகே, எங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க? லாஸ்டா நார்த் ஈஸ்ட்ல இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இதுலனா டிஃபரன்ஸ் எடுங்க. ஆஸ் யூஷுவல் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைப்பாங்க? எனக்கு 45 டிகிரி டிஃபரன்ஸ் கிடைக்கும். யார் அதிகமா இருக்கா? ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதிகமா இருக்கு. பட் இங்க ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நமக்கு இனிஷியல் தெரியாதுல்ல, அப்ப பாத்துக்கலாமா? இனிஷியல் தெரிஞ்சப்ப என்ன பண்ணோம்? டிஃபரன்ஸ அதிகமா இருக்கிறவங்க வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப எனக்கு இனிஷியல் தெரியாது, அப்ப அப்படி உல்டாவா கம்மியா இருக்கிறவங்க வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கம்மியா இருக்கிறது யாரு? 90 டிகிரி தான், அதாவது கிளாக் வைஸ் தான் கம்மியா இருக்கு. கிளாக் வைஸ்ல 45 டிகிரி போனா எனக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்து கிளாக் வைஸ் இந்த பக்கத்துல 45 டிகிரி அப்படி வந்தா எனக்கு என்ன கிடைப்பாங்க? ஈஸ்ட்னு ஆன்சர் கிடைக்க போகுது. சோ ஆப்ஷன் பி, கிழக்கு, ஈஸ்ட்ன்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? JP starts driving her car from her home and drive 9 km towards east. JP என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு 9 கிலோமீட்டர்ஸ் என்ன பார்க்க போறாங்க? 9 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போறாங்க.
9 கிலோமீட்டர் என்ன பக்கம் பார்க்க போறாங்க, கிழக்கு நோக்கி போறாங்க. பின்னர் இடதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் போறாங்க. இங்க இருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர் போறாங்கன்னா லெஃப்ட் டர்ன் எதுவா இருக்கும், மேலையா இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாங்க. பின்னர் வலதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர் ஓட்டி தனது அலுவலகத்தை அடைகிறார். அங்கிருந்து ஒரு ரைட் டர்ன் பண்ணி 6 கிலோமீட்டர் போனா அவங்களுடைய ஆபீஸ் வருதான். ரைட் டர்ன் என்னவா இருக்கும், இந்த சைட்ல 6 கிலோமீட்டர் போனா அவங்களுடைய ஆபீஸ் கிடைக்குது. இது ஹவுஸ். ஓகே, கொஸ்டின் பாருங்க. அவளுடைய வீட்டிற்கும் அவளுடைய அலுவலகத்திற்கும் இடையே உள்ள மிக குறைந்த தூரம் என்ன கேட்கறாங்க, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்கறாங்க. 9, 8, 6 ஆட் பண்ணி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரைஞ்சிடலாமா? என்ன ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த டைரக்ஷன் தான். ஓகே, அப்ப எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்ணுவேன். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ எனக்கு என்ன எடுக்கலாம், நம்ம சைட்ஸ் எடுக்க போறோம். இது ஒரு 9, இங்க 6 தான், இங்க என்ன இருக்கும் 6 இருக்குமா? அப்ப இது ஃபுல்லா என்ன கிடைச்சிருக்கும், 9 + 6 is 15. ஓகே, நெக்ஸ்ட் இங்க 8னா இங்கேயும் 8 இருக்கும். இது ஒரு சைட். அப்ப 15 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் பண்ண போறோம். 15 ஸ்கொயர் என்ன 225, 8 ஸ்கொயர் என்ன 64. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 289. 289ன்றது யாருடைய ஸ்கொயர் வேல்யூ, 17 உடைய ஸ்கொயர் வேல்யூ. 289 ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும், எனக்கு 17 கிடைக்கும். ஆப்ஷன் பி 17 கிலோமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, புரியுதா? 17 கிலோமீட்டர் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். In a row of 22 students facing north, ஒரு நார்த் ஃபேசிங் ரோல 22 பேர் இருக்கிறாங்க. அதுல சுமன் இஸ் 14th from the left. சுமன் என்ன பண்றாரு, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 14th, அதாவது இடது முனையில இருந்து நான் 14வது இடத்துல சுமன் இருக்காரு. இடது முனை எது, இதுதான். இதுல இருந்து பாக்குறப்ப 14th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா சுமன் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் if Deepa is second to the right of சுமன், சுமனுக்கு ரைட் சைட்ல வலது பக்கத்துல 2வது இடத்துல தீபா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுமனுக்கு வலது புறம்னா என்ன, இந்த பக்கமா? அப்ப 15, 16th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா தீபா இருக்காங்க. எங்க இருந்து, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து. சரியா, இது இன்னொரு விதமா ஷார்ட்கட் சொல்லி தரேன். ரெண்டுமே ரைட்டா வருது, ரைட்டுன்னு வருதுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு, இல்லாட்டி ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் வருதுன்னா ஆட் பண்ணிக்கணும். என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப என்ன வந்திருக்கு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சுமன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இருக்காரு, அடுத்து தீபா அவங்களுக்கு ரைட்னு சொன்னாங்களா, அப்ப 14 + 2 பண்ணி டைரக்டா லெஃப்ட்ல இருந்து 16 போட்டுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாவே போட்டுக்கலாம். அந்த படமே தேவையில்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போடுறேன். சரியா, அப்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து சுமன் வந்து 14th பிளேஸ், அவருக்கு ரைட் சைட்ல தீபா செகண்ட் பிளேஸ்ன்றப்ப என்ன பண்றானே 14 + 2 16th பிளேஸ் எங்க இருந்து, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் தீபாஸ் பொசிஷன் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் ஆஃப் லைன். ரைட் ஹேண்ட்ல இருந்து தீபாவுடைய பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு கான்செப்ட் சொல்லித்தர ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும், தெரியும், டோட்டல் தெரியும், பொசிஷன் 1 தெரியும், அதாவது ஒரு பொசிஷன் தெரியும். என்ன தெரியும், தீபாவுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து என்ன பொசிஷன் தெரியும். இன்னொரு பொசிஷன் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். டோட்டல் இருக்கு இல்லையா, டோட்டல்ல இருந்து இந்த 16 எனக்கு வேண்டாம். டோட்டல் என்ன பண்ண வேணாம், இந்த 16 எனக்கு வேணாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. 1 2 3 4 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி, 5 ரேங்க் லிஸ்ட் இருக்கு. பாட்டம் வந்து பாக்குறப்போ 3rd பிளேஸ்ல இருக்காரு. ஓகே, இப்படி இருந்து போறப்ப 3rd பொசிஷன்ல இருக்காரு. யாருன்னா சும்மாத்துக்கு ஒரு ஏ அப்படின்ற ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஓகேவா, அப்ப அவருடைய டாப்ல இருந்து என்ன பொசிஷன் கேட்டா 5ல இருந்து -3 அப்படின்னு சொல்லி 2ன்னு சொல்லிடுவீங்க. 2 சொல்லக்கூடாது, ஆன்சர் 2 வராது. எப்படின்னு பாக்கலாமா, இங்க இருந்து வர 1 2 என்ன பண்றாரு, 2ல அவரோட பொசிஷன் ரீச் பண்ணல. அப்ப என்ன பண்றோம், இந்த 4ல இருந்து 3க்கு ஜம்ப் ஆகி வரதுக்கு ஒண்ணு வரமா, அந்த ஜம்புக்கு தான் அந்த ஃபார்முலாவே சொல்றேன். ஃபார்முலாலாம் பெருசா இல்ல, நம்ம கிரியேட் பண்றதுதான். அப்ப டோட்டல் இருக்கு, எனக்கு நல்லா வச்சுக்கலாமா, டோட்டல் இருக்கு. டோட்டல் இருந்து யாரை மைனஸ் பண்ண போறோம், ஒரு பொசிஷனை மைனஸ் பண்றோம். பொசிஷன் 1 மைனஸ் பண்றோம். அந்த பொசிஷனை எனக்கு என்ன பண்றோம், திரும்ப அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகி போறதுக்கு ஒரு +1 பண்றோம். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. என்ன பண்றோம், +1 பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப டோட்டல் எவ்வளோ, 22. ஒரு பொசிஷன் எவ்வளோ, 16. 22 - 16 எவ்வளவு கிடைப்பாங்க, எனக்கு 6. +1 பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், 7 கிடைக்கும். அப்ப தீபாவோட ரைட் சைட்ல இருந்து இருக்க பொசிஷன் எவ்வளவுன்னு பார்த்தா 7th, அப்படி 7வதுன்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, Question number 20 பாருங்க. All 92 people are standing in a row facing north. ஒரு 92 members நிக்கிற ஒரு ரோல எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. மஞ்சு 16th from the left hand. மஞ்சு என்ன பண்றாங்க, இடது முனையில இருந்து 16வது இடத்துல இருக்காங்களாம். 16வது இடத்துல யார் இருக்கா, இடது முனையில இருந்து மஞ்சு இருக்காங்களா. அடுத்து பாருங்க, வலது முனையில இருந்து நிஷா என்ன பண்றாங்க, 9th பிளேஸ்ல இருக்காங்க. ரைட் ஹேண்ட்ல இருந்து 9th பிளேஸ்ல யார் இருக்காங்க,
நிஷா இருக்காங்க. என்ன கொஸ்டின்னா how many people are there between மஞ்சு and நிஷா? மஞ்சுக்கும் நிஷாக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க கேள்வி. மேல இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். என்ன பண்ணோம், மேல இருந்து இவன் வந்து 22 ரேங்க்ல இருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தோமா, அவங்களுக்கு இடையில இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு இவனும் வேண்டாம் இவனும் வேண்டாம், நான் 2 பேரும் ஆட் பண்ணி 92 இருந்து மைனஸ் பண்ணிடலாமா? ஆட் பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 16 plus 9 is 25. அப்ப 92 minus 25 எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா 7. 8 minus 2 is 6. So 67 is right answer. Okay. Question number 21 பாருங்க. சுபம் ranked 19th from the top. சுபம் என்ன பண்றாங்கன்னா டாப்ல இருந்து 19th பொசிஷன்ல இருக்காங்க. And 46th from the bottom. கீழ இருந்து, அதாவது பாட்டம் வந்து பாக்குறப்ப 46th 46வது இடத்துல இருக்காங்க. இது என்னது, 2 பேருடைய ஒரே பொசிஷன் கிடைச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கிளாஸ்ல நான் 3rd ரேங்க் எடுத்திருக்கேன்னா மேல இருந்து பாக்குறப்ப 3rd பிளேஸ், கீழ இருந்து பாக்குறப்ப ஒரு 10வது இடத்துல இருக்கேன். அப்ப அந்த மொத்தமா அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்றது மாதிரி அதுதான். சோ அப்ப என்ன கேக்குறாங்க, அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் மொத்தமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கேக்குறாங்க. பாத்துடலாமா? இப்ப இன்னொரு கான்செப்ட் கத்துக்க போறோம். எனக்கு 2 பொசிஷன் தெரியுது, அதாவது ஒரு பொசிஷன் அவரே இன்னொரு ஆளுடைய இன்னொரு பொசிஷனும் தெரிஞ்சிச்சு. டோட்டல் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க, டோட்டல் கேக்குறாங்கன்னா -1 பண்ணா டோட்டல் கிடைச்சிருக்கும். ஏன் -1 பண்றோம் நான் சொல்றேன். நான் என்ன பண்ணிடுவேன், சுபமா என்ன பண்றேன், மேல இருந்து வரப்பயும் ஒரு தடவை ஆட் பண்ணிட்டேன் 19th, கீழ இருந்து வரப்பயும் 46 ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், -1 பண்றோம். அப்ப 19 plus 46 minus 1 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So 56 and 65 minus 1 is 64. So option D is the right answer. Okay, ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் யோசிச்சாலே போடக்கூடிய கொஸ்டின் தான். சரியா? Firoz ranked 38th from the top and 28th from the bottom. So மேல பார்த்த அதே கொஸ்டின் தான். 38th எங்க இருந்து இருக்காரு, மேல இருந்து 38வது இடத்துலயும் பாட்டம்ல இருந்து 28வது இடத்துல இருக்காரு. அந்த கிளாஸ்ல மொத்தமா எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைப்பாங்க எனக்கு 66 கிடைக்கும். -1 பண்ணா 65. ஆப்ஷன் A is the right answer. ஓகேவா? Question number 23 பாருங்க. Find the total number of triangles in the given figure. இந்த given figureல எத்தனை triangles இருக்குன்னு தான் கேக்குறாங்க. செக் பண்ணிடுவோமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சிக்குட்டிட்டே இருக்கறத செக் பண்ணிடலாம். 1 2 3. ஓகே, 1 2 3. இன்னொன்னு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல சென்டர்ல ஒரு கோடு போட்டா அந்த ட்ரையாங்கிள்ல மூணு ட்ரையாங்கிள் இருக்கும். எப்படின்னா இங்க செக் பண்ணிடலாமா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 இது ஃபுல்லா சேர்த்தா 3 அப்படி எடுத்துக்கிறேன். சோ அது ஒரு 3. நெக்ஸ்ட் பாருங்க, சோ அப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, எனக்கு 6 கிடைச்சிருக்கா. இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அதாவது இந்த பாட்டம் லைனும் இதுவும் சேர்ந்தா அவன் ஒரு ட்ரையாங்கிளா இருப்பான். 6 plus 1 is 7 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறாங்க. சரியா? திரும்ப நல்லா பாருங்க, குட்டி குட்டியா இருக்கிறத எடுத்துக்கிறேன். 1 2 3 எடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா, அவன்ல மட்டும் எத்தனை பேர் இருப்பான்னு பார்த்தா 3 பேர்ஸ் இருப்பாங்க. ஸோ 3 எடுத்துட்டேன். 3 plus 3 6. அண்ட் ஃபைனலி இங்க ஒருத்தனை எடுக்கிறேன், இவன் ஒரு 1. Question number 24ல find the total number of triangles in the given figure. திரும்ப triangles தான் கவுண்ட் பண்ண போறோம். அகைன் என்ன பண்ணலாம், உள்ள இருந்து வரலாமா? 1 2 3 4 and again it is 5. Next 6 7 8 and overall is 9. So எவ்வளவு triangles இருக்கு? 9 triangles இருக்கு. Find the number of squares in the given figure. Rectangles not to be included. Rectangles என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப கவுண்ட் பண்ணலாமா? எனக்கு கன்ஃபார்மா தெரியுற மாதிரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 6 7 என்ன ஆயிடுச்சு, 6 7 ஆயிடுச்சு. இதை எடுக்க கூடாது மாமா, இது என்னது ரெக்டாங்கிளா இருக்கு. சோ அப்ப எனக்கு 7 ஸ்கொயர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? Find the number of squares in the given figure. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர்ல வந்து கோடு போட்டிருக்கோம்னா ஒரு சின்ன ஃபார்முலால ஒரு ட்ரிக் ஒன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இங்க செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்க போறோம். போடலாமா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயரை ஆட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு.
ஆட் பண்ணோமா 1 ஸ்கொயர் எவ்வளோ 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9. ஆட் பண்ணா எனக்கு 14 அப்படின்னு கிடைக்க போகுது. அது கூட விட்டுறக்கூடாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கா. நமக்கு டிஎன்பிசில கேட்கற மாதிரி இப்படி சிம்பிளா கேட்கறது கிடையாது. அதுக்குள்ளார ஒரு சில ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்ப இந்த 14 எடுத்துக்கிட்டேன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியா இருக்கிறத எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5. அப்ப 14 plus 5 is 19 squares அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள பாடத்தில் மொத்த முக்கோணங்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளவு கோடு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா, 1, 2, 3, 4. ஸோ இவனெல்லாம் ஆட் பண்ணிடலாமா. 1 plus 2 is 3, 3 plus 3 is 6, 6 plus 4 is 10. முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். இந்த கவுண்டிங் ஃபேர்ல ரொம்பலாம் வந்து காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க கூடாது. உன்னால தெரிஞ்சா ட்ரிக் வச்சு போடு, இல்லையா மேனுவலா கவுண்ட் பண்ணி போடுங்க, கண்டிப்பா ஆன்சர் வரதான் போகும். ஓகே, 28 பாருங்க. மதன் and Mohan are standing in a row of people. மதன் is standing at the 16th position from the left side of the row. மதன் என்ன பண்றாரு, லெஃப்ட் சைட்ல இருந்து 16th பொசிஷன்ல நிக்கிறாரு. யாரு, மதன் அண்ணா. ஓகே, and Mohan is standing at the 19th position from the right side. 19th position from the right side யார் இருக்கா, மோகன் இருக்கார், இது மதன் இருக்கார். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, if both of them interchange their position, மதன் becomes 28th from the left hand. இந்த இன்டர்சேஞ்ச் கொஸ்டின் அதிகமா கேட்டுருக்காங்க. கைஸ் லிசன் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் பொசிஷன், புது பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா மோகன் என்ன பண்ணிடுவாரு, இங்க வந்துருவாரு. ஏதாவது இங்க இருந்து இங்க மோகன் வந்துருவாரு. 19th பிளேஸ் இந்த இடத்துல மதன் வந்துருவார். இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, என்ன சொல்றாருன்னு பாருங்க. மதன் இடமிருந்து 28வது இடம் பெறுகிறார். மதன் என்ன பண்றாரு, லெஃப்ட் சைட்ல இருந்து 28th இடமா மாறாராம். அப்ப இல்ல மதனோட இன்னொரு பொசிஷன் என்ன, இந்த பக்கத்துல இருந்து 28th பொசிஷன் ஆகிறாரு. முடிஞ்சு போச்சு. என்ன கொஸ்டின் பாருங்க, வரிசையில் எத்தனை பேர் நிக்கிறாங்க கேட்கிறாங்க. இந்த ரோல மொத்தமா எத்தனை பேர் கேட்கிறாங்க. நம்மளுக்கு டோட்டல் கண்டுபிடிச்சு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், எனக்கு டோட்டல் வேணும்னா பொசிஷன் 1 பிளஸ் பொசிஷன் 2 -1 பண்ணா கிடைச்சும் தெரியும். ஒரே ஆளோட 2 பொசிஷன் கிடைச்சிருக்கா, இவன் போனா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவங்க ரெண்டு ஒரே ஆளோட மதனுடைய 2 பொசிஷன் கிடைச்சிருச்சு. மதன் ரைட்ல இருந்து 19th, லெஃப்ட்ல இருந்து 28, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 பண்ணா முடிஞ்சு போச்சு. 28 plus 19 என்ன கிடைச்சிருப்பாங்க, எனக்கு 47 -1 பண்ண போறேன், எனக்கு 46 கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த இன்டர்சேஞ்ச் திரும்ப 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 கேட்டாங்க ஒரு கண்டினியூஸா ஒரு எக்ஸாம்ல சீக்வன்ஸா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. In a class of 100 students, 24 students score more marks than Sharmi, whereas 18 students score lesser marks than Amit. Okay, Sharmi விட என்ன பண்றாங்க, 24 பேர் வந்து மார்க் அதிகமா எடுத்திருக்காங்க. ஓகே, ஷர்மியோட 24 பேர் அதிகமா மார்க் எடுத்திருக்காங்க. அண்ட் அமித்தை விட என்ன பண்றாங்கன்னா 18 பேர் மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க. அப்ப அமித்தோட பொசிஷன் என்னவா இருந்திருக்கும், கீழ இருந்து 19வது பொசிஷனா இருந்திருக்கும். ஷர்மியோட பொசிஷன் என்னவா இருந்திருக்கும், 25வதா இருந்திருக்கும். கரெக்டா. இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. இந்த ரோல மொத்தமா 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. How many students score lesser mark than Sharmi but more marks than Amit? ஷர்மியோட கம்மியாவும் அமித்தோட அதிகமாவும் எடுத்தவங்க எத்தனை பேர் கேட்கறாங்க. அப்ப ஷர்மிக்கும் அமித்துக்கும் நடுவில் இருக்கிறது எத்தனை பேர் தான் பார்க்க போறோம். என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 பேருக்கு இடையே இருக்கவங்க என்ன எனக்கு ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். 25 plus 19 என்ன கிடைப்பாங்க, எனக்கு 44 கிடைக்கும். 100 minus 44 is 56. Option C is the right answer. In last question, question number 30. Ramesh is richer than Satish. ரமேஷ் என்ன பண்றாங்கன்னா சதீஷோட ரிச்சா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ரமேஷ் எனக்கு சதீஷோட ரிச் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜெயா இஸ் லெஸ் ரிச் தென் ரமேஷ். ரமேஷோட என்ன பண்றாங்க, ஜெயா ரிச் கம்மியா இருக்காங்க. ராம் இஸ் லெஸ் ரிச் தென் ஜெயா. ஓகே, ரமேஷோட ஜெயா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்காங்கன்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணலாம், சதீஷ்க்கு கீழே இருக்கலாம் இல்லையா. ராம் இஸ் லெஸ் ரிச் தென் ஜெயா. ராம் என்ன பண்றாங்க, ஜெயாவோட கம்மியா ரிச்சா இருக்காங்க. பட் ரிச்சா தான் சதீஷ். அப்ப என்ன பண்ண போறாங்க, சதீஷ்க்கு மேல ராம், ராமுக்கு மேல ஜெயா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, பட் இஸ் நாட் as rich as ரமேஷ். இந்த ராம் என்ன பண்ணல, ரமேஷ் அளவுக்கு எனக்கு ரிச் கிடையாது. ஸோ கீழே தான் வர போறாரு. நெக்ஸ்ட், ரமேஷ் இஸ் லெஸ் ரிச் தென் நவீன். நவீனை விடவும் கொஞ்சம் வசதியில கம்மியா இருக்காரு யாரு,
ரமேஷ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் எப்படி கிடைக்கும் எனக்கு? ஜெயா ராம்னு கிடைக்க போகுது. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, த ரிச்சஸ்ட் அமாங் தெம் யாருன்னு கேட்கறாங்க. ஓகே, அவங்க இந்த வரிசையில இருக்கிறதுல பணக்காரன் யாருன்னு தான் சொல்லி கேட்கறாங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் யார்? எனக்கு நவீன் தான். ஸோ ஆப்ஷன் சி, நவீன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கரெக்டா படிச்சுட்டே இருங்க, கன்சிஸ்டண்டா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.